இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்கிறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். மூடப்பட்ட கதவுகளினால் வரும் மன உளைச்சல்ல போராடுவது குறித்து இன்னைக்கு நான் பேச விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே மூடப்பட்ட கதவுகளை நம்ம வாழ்வில் சந்திச்சிருப்போம். ஒருவேளை ஒரு நல்ல வேலையை நாம் இழந்திருக்கலாம், நல்ல கிளையண்ட் இழந்திருக்கலாம், ஒரு கான்ட்ராக்டை இழந்திருக்கலாம், வாழ்க்கையில் குடும்பத்தில் உறவுகளில் புறக்கணிப்புகளை நாம் எதிர்கொண்டிருக்கலாம். இப்படி எதுவாகவும் இருக்கலாம். மூடப்பட்ட கதவுகளில் நாம் போராடுறோம், இது ஒரு விஷயம். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த மூடப்பட்ட கதவுகள்னால வரக்கூடிய மன உளைச்சலோடவும் நம்ம போராடுறோம். ஆமாம், எனக்கு வேலை போயிருச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஐயோ மற்றவங்க என்னை பற்றி என்ன பேசிகிட்டு இருப்பாங்க, ஏன் என்னை பற்றி இப்படி வதந்தி பரப்புகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. ஒருவேளை புறக்கணிப்பு அப்படின்ற ஒரு மூடப்பட்ட கதவை நம்ம எதிர்கொள்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, மக்கள் புரணி பேசுகிறாங்க, விதவிதமாக பேர்களை வச்சு கூப்பிடுறாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட சூழலில் இன்னைக்கு இருக்கலாம். மூடப்பட்ட கதவுகள்னால உண்டாகும் மன உளைச்சலோட நீங்க போராடி கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், நாம ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர், நாம ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் உங்களை அவமானப்பட விட மாட்டார். மூடப்பட்ட கதவுகளே நமக்கு போராட்டம் தான். ஆனாலும் அதனால உண்டாகும் மன உளைச்சல் அதிக பிரச்சனைகளை கொண்டு வரும். அது இன்னும் பிரச்சனையை ஆழமாக்கும். மக்கள் உங்களை பற்றி பேசுகிறப்ப, உங்களை பற்றி தவறாக பேசுகிறப்ப, மக்கள் உங்களை பற்றி வதந்திகளை பரப்புறப்ப, உங்களை பற்றி அவங்களாவே ஏதாவது முடிவு பண்ணிக்கிட்டப்ப அது உங்களை பாதிக்கும். உங்களோட மன உறுதியை பாதிக்கும், உங்களோட அடையாளத்தை, உங்களோட மனநலனை, உங்களோட உணர்ச்சிகளை பாதிக்கும். இன்னும் சிலர் மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போயிடும். சிலர் தற்கொலை முயற்சி கூட பண்ணுவாங்க. அதாவது அடைக்கப்பட்ட கதவுகள் தொடர்பான மன உளைச்சல் நமக்கு ஒரு பெரும் போராட்டம். ஆனால் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் உங்களை அவமானப்பட விட மாட்டார். அவர் உங்களோட வாழ்க்கையில் தான் யாருன்னு வெளிப்படுத்துவார். உங்களோட கதை அவமானத்தில் முடிய போகிறதில்ல, உங்களை புகழ்ச்சிக்கு நேராக நடத்துறது மாதிரியான விஷயங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இன்னைக்கு உங்க கூட நான் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். யோவான் 2 அது இருக்குது. கானா ஊரில் ஒரு கல்யாணம். நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வேத பகுதி இது. தண்ணீரை திராட்சரசமாக்குறார் இயேசு. இந்த திருமணத்தில் அவங்களோட கலாச்சாரப்படி அவங்க திராட்சரசம் பரிமாறுறாங்க. அது போதை தரக்கூடியது இல்லை, திராட்சரசம் தான். திராட்சரசம் அந்த கல்யாண நிகழ்வு முழுவதும் இருக்க வேண்டும். ஆனால் அந்த கல்யாணத்தில் திராட்சரசம் காலியாகிருச்சு. அங்கே திராட்சரசம் இல்லாமல் போனது பெரிய பிரச்சனை இல்லை. திராட்சரசம் இல்லைன்றதுனால யாரும் சாக போறதில்லை, யாருடைய உயிருக்கும் ஆபத்து இல்லை, யாரும் வேலையை இழக்க போறதில்லை. ஆனால் கல்யாண விருந்து நடந்துகிட்டு இருக்கிறப்பவே திராட்சரசம் காலியானதுனால உண்டான மன உளைச்சல், பதற்றம் தான் அங்கே மிகப்பெரிய சவால். மூடப்பட்ட கதவுகளை விட அதனால உண்டாகும் மன உளைச்சல் தான் மிக பெரும் சவால். அந்த கல்யாணத்தில் திராட்சரசம் காலியாகிருச்சு அப்படின்னு அந்த கதை முடிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த பெண்ணோட மாப்பிள்ளையோட பெற்றோர் அந்த கல்யாண விருந்து ஏற்பாடு பண்ணவங்களை பார்க்கும்போதெல்லாம் மக்கள் சொல்லுவாங்க, இவங்க வீட்டு கல்யாணத்தில் தான் திராட்சரசம் காலியாக போயிருச்சு, இவங்க ஒழுங்கா விருந்துக்கு திட்டம் பண்ணலை, அதனால தான் காலியாகிருச்சு அப்படின்னு பேசும்போது எப்படி இருக்கும்? ஊர் முழுசும் இதுதான் அன்னைக்கு பேச்சா இருந்திருக்கும்ல. அந்த கல்யாணத்தில் கேட்டிங்களா, இடையிலேயே திராட்சரசம் காலியா போயிருச்சாமே. இப்படியெல்லாம் பேசப்படுறப்ப ஏற்படுற மன உளைச்சல், பதட்டம் எப்படி இருக்குன்னு கற்பனை செய்ய முடியுதா? இன்னைக்கு அப்படியான சூழல்ல நீங்க ஒரு வேளை இருக்கலாம். மூடப்பட்ட கதவுகளை விட அதனால உண்டாகும் மன உளைச்சல் கூட நீங்க போராடிட்டு இருக்கலாம். அந்த சூழலை உங்களால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். மக்களோட எதிர்பார்ப்புகளை அவங்க கேட்கறத நிறைவேற்ற நீங்க போராடிக்கிட்டு இருப்பீங்க. சுற்றி இருக்கிறவங்க, குடும்பத்தில் உள்ளவங்க நெருக்கம் கொடுக்கலாம். மூணாவது மனுஷங்க என்னவும் பேசிட்டு போகட்டும் அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். ஆனா உங்களுக்கு நெருக்கமானவங்க, உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க அப்படி செய்யறப்ப உண்டாகிற அழுத்தம் எப்படி இருக்கும்? இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு நீங்க திகைச்சு போய் இருக்கலாம். நீங்க கவனிக்க வேண்டியது, அங்க திராட்சரசம் இல்லாம போன போது இயேசு அங்க இருந்தார். நல்ல செய்தி என்னன்னா, இயேசு அந்த கல்யாண நிகழ்வுகள்ல கலந்து கொண்டது.
ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த கிரியைகளினால அவர் நம்மோடு இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் இம்மானுவேலாக அவர் நம்மோடு இருக்கிறார். உலகத்தை வார்த்தையால உருவாக்கின ஆண்டவர், ஒன்றுமில்லாமையிலிருந்து அழகான எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர், மரித்தோர உயிரோடு எழுப்பின, புயலை அதட்டி அமைதிப்படுத்தின, நோய்களை சுகமாக்கிய, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக அற்புதங்களை செய்திருக்கிற அதே ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது உங்களோட கதை அவமானத்தில் முடிய போறதில்லை. உங்களோட கதை பதட்டத்தில், மன உளைச்சல்ல முடியாது. ஆண்டவரே தம்மை உங்கள் வாழ்வில் வெளிக்காட்டுவார். இதுதான் அங்கு நடந்தது. திராட்சரசம் இல்லாம போனது உண்மைதான். அவங்களால எதுவுமே செய்ய முடியாதுதான். அது ஒரு மோசமான ஒரு நிலைமை. ஆனா பாருங்க, அங்க திராட்சரசம் இல்லாம போன ஒரே காரணத்தினால தான் ஆண்டவர் தம்மை அங்கே வெளிக்காட்ட முடிந்தது. இயேசு தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார். அதோடு முடிந்திடல. திராட்சரசத்தை இயேசு கொடுத்ததோடு முடிந்திடல. விருந்து தொடர்ந்தது. வேலைக்காரர்கள் அதை பந்து விசாரிப்புக்காரன் கிட்ட கொடுக்கறாங்க. அவன் மணவாளன் கிட்ட போய் பொதுவா எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை துவக்கத்துல கொடுத்துட்டு அப்புறம் ருசி குறைஞ்சது பரிமாறுவாங்க. ஆனா நீங்க கடைசி வரை நல்ல ரசத்தை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றான். இயேசு அற்புதம் செஞ்சதுனால அவங்களுக்கு அவங்க இழந்து போன திராட்சரசத்தை விட சிறப்பான திராட்சரசம் கிடைச்சது. திராட்சரசம் எப்படி காலியானதுன்னு நமக்கு தெரியாது. சரியா திட்டமிடாத அவங்களோட தவறான்னு நமக்கு தெரியல. நடந்தது நடந்து போச்சு. உங்களோட வேலை போனதுக்கு, நீங்க புறக்கணிக்கப்பட்டதுக்கு உங்களோட தவறு காரணமா இருக்கலாம், அல்லது இல்லாம இருக்கலாம். அது எதிர்காலத்துக்காக நீங்க பாடம் கத்துக்கிறதுக்காக உண்டானதா கூட இருக்கலாம். அது எல்லாம் நல்லதுதான். ஆனா அது உங்களோட தவறா இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, நீங்க அடைக்கப்பட்ட வாசல் முன்னாடி இருக்கிறீங்க. உங்களோட வேலையை, கான்ட்ராக்ட அல்லது பிசினஸ் எதுவா வேணாலும் இருக்கட்டும், அதை நீங்க இழந்திருக்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். நீங்க மூடப்பட்ட கதவுகள் முன்னாடி இருக்கிறீங்க. நீங்க அவமானத்துக்குள்ள, பதற்றத்துக்குள்ள, மன உளைச்சல் இருக்கிறீங்க. அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு திகைச்சு போயிருக்கீங்க. ஆனா நான் சொல்றேன், கதவு அடைக்கப்பட்டது, திராட்சரசம் குறைவுபட்டது, அது இல்லாம போனது எதுக்கு அடையாளம் தெரியுமா? ஆண்டவர் ஒரு விஷயத்தை சிறப்பா நீங்க கற்பனை செய்யறதுக்கும் அதிகமா செய்ய போறார் அப்படின்றதுக்கு தானே அடையாளம். அது நீங்க இழந்ததை விட சிறப்பா இருக்க போகுது. உங்ககிட்ட இருந்து எடுக்கப்பட்டதை விட சிறப்பா, சரியா இருக்க போகுது. மூடப்பட்ட அந்த கதவை விட சிறப்பானதா இருக்க போகுது. உங்க வாழ்க்கையை விட்டு போன அந்த நபர்களை விட சிறப்பான நபர்கள் உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க. நீங்க இழந்ததை விட சிறப்பா அது இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில இல்லாம போனதை விட அது சிறப்பானதா இருக்கும். ஆமா, மன உளைச்சல், பதட்டம், அவமானம் இதெல்லாம் வலி உண்டாக்கும். ஆனா உங்களோட கதை அவமானத்துல முடிய போறதில்ல. அவர் நல்ல தேவன், அன்பான தகப்பன். உங்களோட கதை அவமானத்துல முடிய அவர் விடவே மாட்டார். வேதம் சொல்லுது, கர்த்தரில் விசுவாசம் வைக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. உங்கள் கதை அவமானத்தில் முடிய போவதில்லை. உங்க வாழ்க்கையில், உங்க சூழலில், உங்க கதையில் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி உங்களுக்கு புகழ்ச்சி வர பண்ணுவார். இந்த கல்யாணத்துல தான் திராட்சரசம் காலியா போனதுன்னு மக்கள் பேச போறதில்ல. இது ஒரு வித்தியாசமான கல்யாணம். கடைசி வரைக்கும் மிக தரமான திராட்சரசம் இந்த கல்யாணத்துல கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. வழக்கத்துக்கு மாறா இதை பத்தி பேசுவாங்க. இதனால கூட அந்த கல்யாணம் என்னைக்கும் பேசப்பட்டிருக்கலாம். உங்களோட கதை அவமானத்துல முடிய போறதில்ல. உங்களோட சூழல் மூலமா உண்டாக போற புகழ்ச்சி மூலம் ஆண்டவர் மகிமைப்படுவார். அப்படித்தான் அது முடியும். நீங்க அதை விசுவாசிக்கணும். நீங்க இருக்கிற இடத்திலேயே எப்பவும் இருக்க போறதில்ல. அந்த மூடப்பட்ட கதவுகளும் அதனால உண்டாகும் மன உளைச்சலும் பதட்டமும் எப்பவும் தொடர போறதில்ல. ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறார். அது உங்க எதிர்பார்ப்புகளை விட மிஞ்சினதா இருக்க போகுது. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.